ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய பேராதரவுக்கு நன்றி. நேற்று முழுக்க காரைக்குடி சட்டமன்ற தொகுதி தேவக்கோட்டை பக்கத்தில், தேவக்கோட்டை மேற்கு பகுதின்னு சொல்கிறாங்க, மேற்கு கரை பகுதியில் வைரம் திருமண மண்டபத்தில் தான் அங்கே பார்க்குறதுக்கு போயிருந்தேன். நிறைய வெளியூர் தோழர்களும் உள்ளூர் தோழர்களும் தம்பிகளும் தங்கைகளும் அவங்க வந்து இருந்துக்கிட்டு இருந்தாங்க, தங்கிட்டு இருந்தாங்க. அதில் என்ன ஒன்றுன்னா, மத்திய தபால் துறையை சேர்ந்தவர், கிட்டத்தட்ட ஒரு 55 வயது இருக்கும். அவங்க கூட துணைவியார் வந்துட்டு தமிழ்நாடு அரசு மின் வாரியத்தில் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிறாங்க. யார் எந்த ஊர் அப்படின்லாம் நம்ம சொல்லிக்க வேணாம். 2 பேருமே சந்தித்து பேசும்போது பணியில் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. விடுப்பு எடுத்துக்கிட்டு வந்து இங்கே ஒரு 4-5 நாட்களாக தொடர்ந்து பிரச்சாரம் வந்து செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வெளியூர்லேருந்து, அங்கே பெங்களூர்லேருந்து வந்திருந்த தோழர்களை சந்தித்திருந்தோம். இன்னும் மற்ற ஊர்களிலிருந்து வந்திருந்த தோழர்களை சந்திச்சிருந்தோம். அது தனியாக வந்து ஒரு தனித்தனியாக ஒரு பைட் அது வருது, அது தனியாக பாருங்கள். இவங்களை சந்தித்து பேசிட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்த நாடக கலை இருக்கு இல்லைங்களா, அதனுடைய அந்த குழுவினரை சந்தித்து பேசலான்னு ஒரு முயற்சி நேற்று எடுத்திருந்தோம். என்னென்னா, எல்லா மேடைகளிலும், சீமானுடைய மேடைகளில் இந்த கருப்பசாமி நாடகம்னு ஒன்று போடுறாங்க, பார்த்துருப்பீங்க. ஐகோவின் கருப்பு அப்படிதான் நாடக குழு அப்படின்னு பேர். அது அவர் வந்து நாடகத்திலேயே வந்துட்டு கோல்டு மெடலிஸ்ட்டு மிகப்பெரிய அளவில் இருந்தவர். அருள்ராசன்னு சொல்லிட்டு நமக்கு ராவணாவில் ஒரு வீடியோ பதிவு இருக்கும். இயக்குனரும் பாரதிராஜா மற்றும் சீமான் அவர்களோடு பயணித்து கொண்டு இருப்பவர். இவர் நீண்ட பேட்டியில் இவரை பற்றி அடிக்கடி குறிப்பிட்டிருப்பார். இந்த ஐகோ என்கிற 5 கோவிலானின் கூத்து நாடக பற்றியது. அவரை சந்திக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நேற்று மதியம் வந்து ஒரு தகவல் அவசரமாக வந்தது. ஒரு மரத்தடி நிழலில் கோயிலில் ஒருத்தன் மாதிரி உட்காந்து உங்களுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தேன். கடந்த 1 மாதங்களில் மட்டும் இந்த அரசு எப்படி 250 கோடிக்கு விளம்பரங்கள் கொடுத்துருக்கு, தேர்தலுக்கு முன்பு வரை, தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பு வரை என்றதை விரிவாக பேசி அதை நான் போட்டிருந்தேன். அதை முடிச்சுட்டு அந்த பகுதியில் வந்து குறிப்பாக வந்து அங்கேயே இருந்துட்டு இருக்காம தேவநேந்தல், காட்டுக்குடி, அடுத்தது காட்டுக்குடி புதூர், குடிகாடு, சாத்தமங்கலம், இந்த மாதிரியான பகுதிகள் எல்லாம் முழுக்க கிராம பகுதிகள். சில இடங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கிராமத்துக்குள்ளே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிமெண்ட் கட்டை வச்சு ரோடு போட்டிருப்பாங்க. என்னென்னா, மத்திய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் இந்த சாலை அமைக்கப்பட்டது. இந்த டெய்லியும் தொழிலாளர்களுக்கு தினக்கூலி, டெய்லியும் 100 நாள் வேலை, 150 நாள் வேலைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஊதியம் நாள் ஒன்றுக்கு 293 ரூபாய். இந்த சாலையினுடைய பட்ஜெட் வந்து 12,30,000 ரூபாய், ஏதோ ஒரு தொகையை வந்து எழுதி, இது வந்து மாவட்ட நிர்வாகத்தோடு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமும் சேர்ந்து எடுத்து செய்கிறதா சொல்லி அந்த ஊருக்குள்ளே மட்டும் இருக்கும். இந்த ஊரை விட்டு வெளியில் அந்த பிரதான சாலைக்கு வரக்கூடிய பாதை இருக்கு இல்லைங்களா, அது உண்மையிலே வந்து நம்ம இப்படி இந்த நாட்டினுடைய மிக பெரும் ஒரு ஜாம்பாவான் அப்படின்னு பார்க்கப்படுறவர், நிதி அமைச்சராக இருந்தவர் சிதம்பரத்தினுடைய தொகுதிக்குள்ளவா இந்த கிராமம்லாம் இருக்குது. நான் எதையும் மிகைப்படுத்திலாம் சொல்லலை. குடிநீர் வசதியை கொண்டு வந்து அங்கங்கே நீர்த்தேக்க தொட்டி, போர்வெல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. ஆழ்துளை கிணறு இதெல்லாம் வந்து போட்டு தண்ணி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அடிப்படை வசதி என்பது பாதை, இன்னும் கல்வி கூடங்கள், இந்த இடம்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்றும் இந்த கிராமங்கள் அப்படின்னு இந்த பாரதி ராஜாவுடைய சினிமாக்களை காட்டுற அந்த இது இருக்குது. என்னன்னா, அந்த கூரை வீடு இப்போ கொஞ்சம் மெத்த வீடாக மாறி இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒருவர் கூட அதிகமாக யாருமே இல்லை. என்னன்னா, எல்லாமே வெளிநாட்டில் வேலைக்கு போயிட்டாங்க. இங்கே இந்த மாவட்டம் சுற்று பகுதியில் இல்லை, ஒன்று மெட்ராஸ் போகணும், இல்லைனாக்கா எங்கன்னா வெளி மாநிலம் போகணும், இல்லை வெளிநாடு போகணும். அதிகம் வந்து பார்த்திங்கன்னா துபாய், சிங்கப்பூர், மலேசியா அப்படி தான் வந்து இளைஞர்கள் போயிருக்காங்க. ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்களுடைய பார்க்குறது. பெரியவர்கள், நடுவயதுக்காரர்கள், இவங்க மட்டும்தான் அந்த பகுதிகளில் இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த தேவநேந்தல், காட்டுக்குடி புதூர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக பாதைகள் வந்து போகும்போது பார்த்திங்கன்னா, இந்த காட்சி பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் போடுறோம், அதை பாருங்கள். இப்படித்தான் இருக்குது சில பகுதிகள்லாம், கம்மாய்க்குள்ளே இறங்கி போகிற மாதிரிலாம் இருக்குது. இந்த பாதைகளுக்குள்ளாக இப்படியான இந்த இடங்களுக்குள்ள ஒரு வறண்ட பிரதேசமாக இருக்குது. ஆடுகள் அங்கங்கே மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு என்ன வேலை இருக்குது இங்கே நிரந்தரமாக அப்படின்னா ஒரு வேலையும் இங்கே கிடையாதுங்க. வானம் பார்த்த பூமி தான் இங்கே அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வராங்க. அப்போ ஒரு தொழிற்சாலை எதுனா இங்கே இருக்குதா உங்களுக்கு அப்படின்னு என்ன கேட்டால், அப்படிலாம் தொழிற்சாலைனா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. மிகப்பெரிய அளவில் வருமானத்தை ஈட்டுற அளவுக்கு யாருக்காவது வேலை இருக்குதாங்கன்னா இல்லை எதுவும்.
படித்தவர்கள் ஏதோ ஒரு வேலையில் போயிட்டு இருக்கிறாங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் வேலையற்றவர்களாக இருக்கிறாங்க. ஒரு மாற்று திட்டம் இல்லாத ஒரு தொகுதியாக இருக்கிறது. ஒரு ஒரு நாடே வியந்து பார்க்கக்கூடிய சிதம்பரத்தினுடைய நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளாக தான் அது எல்லாமே வருது. இப்ப வந்து அவருடைய மகன் வந்து நின்று இருக்கிறார். அவர் மகன் எம்பியாக இருக்கிறார். இருக்கும்போது தான் இந்த லட்சணத்தில இந்த சாலைகள்லாம் பார்க்க முடியுது. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி, இந்த வழக்கம் போல எதிரா பேசுவாங்க அப்படிலாம் இல்ல. களத்தில போய் பார்க்குறேன், எதார்த்தத்த பார்க்குறேன். இந்த கிராமங்கள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு. முழுக்க கிராமங்கள தான் சுத்துனேன். நகரத்தில வந்து சீமான் வந்து காலையில நடைப்பயிற்சி போனாரு. அப்பதான் சிதம்பரம் சந்திக்கணும்னு சொன்னாரு. என்ன அப்படின்றத பத்தி கேட்டிருந்தத நேத்து பதிவு நான் போட்டிருந்தேன் காலையிலேயே. ஆனா முழுக்க முழுக்க அங்க அவரு கூட இல்லாம நாங்க இந்த பக்கம் சுத்திட்டு இருந்தோம். இந்த கிராம மக்கள் எப்படி இருக்காங்கன்னு கிட்டத்தட்ட நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த தம்பி, தங்கைகள் இந்த இந்த இடம்லாம் போய் எட்டி பார்த்து பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அங்கங்க அத பார்க்க முடியுது. துண்டு பிரச்சாரத்த அங்க பார்த்துட்டு இருந்தோம். நெறைய இடத்துல சுவத்துல ஒட்டியிருந்தாங்க. இந்த ஆளுங்கலாம் வந்துட்டு போனாங்கம்மா. எந்தெந்த கட்சி வந்துட்டு போனாங்க அப்படின்னு கேட்குறப்ப அதான் சொல்றாங்க, எல்லாம் வந்தாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து 2 முறை பார்த்தாங்க. மத்த கட்சி யாருனாக்கா அப்படி தயங்குறாங்க. அப்புறம் ஒரு டைம் வந்துட்டு போனாங்க. சைக்கிள்ல 2 பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க. அப்படின்ற மாரி இருக்குது. இந்த மாரி காலை பயணம் இப்படி இருந்தது. நெறைய இடத்துல வந்து பிரச்சனை என்ன அவங்க சொல்லக்கூடிய பிரச்சனைலாம், எங்களுக்கு சாலை இல்ல. நாங்க 2 கிலோமீட்டர் நடந்து போய் தான் வசதி வண்டி இருக்கிறவங்க வண்டியில போயிடுவாங்க. சைக்கிள் இருக்கிறவங்க சைக்கிள்ல போடுவாங்க. இல்லாதவங்க நாங்க என்ன பண்ணோம், நடந்து போய் தான் அந்த மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு 2, 3 கிலோமீட்டர் குறைஞ்சது நடக்கணும். ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்கள். பிரதான சாலையை போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த பகுதி மக்கள் இதோட இணைந்து வாழ்கிறார்களே, அவர்களுக்கான சாலை என்ன இல்ல. இந்த சாலை நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக இருக்கக்கூடிய சீமான் வந்தால் வரும். அதுதான் அங்க பிரச்சாரமா முன்வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. தங்குதடை இல்லாமல் ஒரு குடிநீர் வந்து கிடைக்கும். இங்கேயே இந்த பள்ளிக்கூடங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடங்கள் சிறப்பானதாக உயர்த்தப்படும். உங்களுடைய மருத்துவத்துக்கு இந்த பகுதியிலே வந்து ஒரு மருத்துவம் பார்க்கறதுக்கான ஏற்பாடு. குறைந்தபட்சம் எல்லோரும் இந்த சர்க்கரை நோய் என்றதில் அதிகப்படியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டிய அந்த மருத்துவமனை அந்த பகுதிகளிலே உடனடி தேவையாக கிடைக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து பேசிட்டு வந்திருக்கிறாங்க. பார்க்க முடிஞ்சது. மதிய உணவுக்கு ஒரு மண்டபத்தில் தான் போய் பார்த்துட்டு இருந்தோம். அவங்கள பார்த்து பேசிட்டு அப்புறம் திரும்பவும் தேவக்கோட்டை வந்து சாப்பிட்டுட்டு அடுத்த ஓய்வில் நேராக இன்னொரு பகுதிக்கு போயிருந்தோம். காலையில் நாங்கள் வட்டம் அடிச்சுட்டு வந்த பகுதிகளெலாம் இன்னொரு முகத்தையும் பார்க்க முடிந்தது. அது சீமான் அவர்களினுடைய தம்பி. அந்த அரணியூர்லேருந்து அவரும் ஒரு பெரிய குழுவோடு வந்திருந்தார். அவர் இளைய தம்பின்னு பேர். இளைய தம்பி, அவர் கூட இருக்கக்கூடிய சிலரும் எல்லாருமே சேர்ந்து அந்தந்த கிராமத்தில் வந்து போய் தனிப்பட்ட முறையில் பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கிறாங்க. அது தனிப்பட்ட முறையில் கட்சி வந்து தனியாக பண்ணிகிட்ருக்கு. கட்சி சார்ந்த இவர்களும் இந்த தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அனுமதி வாங்கி செய்கிறதுல நிறைய சிக்கல்கள் வரும். அதனால் வந்து தனிப்பட்ட முறையில் நான் பார்க்குறதுக்கு போகிறேன் கிராமத்தை அப்படின்ற மாதிரி நாங்கள் கூட அப்படி தான் போகிறோம். இப்போ அந்த மாதிரி அவங்க வந்து அங்கே போய் எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு போனதை வந்துட்டு போனதை நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. மதியத்துக்கு பிறகு வந்து போன ஊர் தான் ரொம்ப முக்கியமானது. இருமதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. தேவக்கோட்டையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். சுமார் 20-25 கிலோமீட்டருக்கு போயிட்டு உள்ளே போகிறோம். அது பார்த்தா ஏதோ ஒரு சினிமாவில் காட்டுற மாதிரி ஒரு ஆதி கிராமத்துக்கு போகிற வழி மாதிரி 2 பக்கம் வறண்ட காடு. நடுவில் கொஞ்சம் ரோடு போட்ட மாதிரி இருக்குது, போடாத மாதிரியும் இருக்குது. அப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கம் காணும் அப்படின்ற மாதிரி ரோடே காணும். அப்புறம் ஒரு கம்மாக்குள்ளே இறங்குற மாதிரி பள்ளத்தில் மண் ரோட்டில் தான் இறங்கி ஏறுறோம். கம்மாய் தான் ஓடுதான்னு பார்த்தா இல்லை ரோடே கம்மாயாக தான் இருக்குது. அந்த பாதை பள்ளமாக ஆறு ஓடுன்னு சொல்லுவோம்ல, சின்ன ஆறு கம்மாய் குட்டைன்னு சொல்கிற மாதிரி அதுக்குள்ளே இறங்கி போகிற மாதிரி தான் வந்தோம். நல்ல மரங்கள் கொஞ்சம் வளர்ந்துருந்தது. கோயில் பகுதியெல்லாம் இருந்தது. அது வந்து இருமதி அப்படின்றது தான் அது. ஏன் அதை நான் அவ்வளோ சிறப்பாக சொல்கிறேன்னா, டிவிகேனுடைய தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் சார்பாக போட்டியிடக்கூடிய இந்த தொகுதியில், காரைக்குடி தொகுதியில் போட்டியிடக்கூடிய பிரபு அவர்களுடைய பூர்வீக வீடு, சொந்த ஊர். அந்த ஊர்லேயே நின்று ஓட்டு கேட்போம் அப்படின்னு வீட்டுக்கு வீடு எல்லா இடத்துலையும் ஓட்டு கேட்டுன்னு இருந்தாங்க தம்பிகள். பார்க்க முடிஞ்சது. அது இருக்கிறப்ப இன்னொரு சக்கந்தின்னு நினைக்கிறேன். அந்த சக்கந்தி பக்கத்தில் இருந்து தம்பி விஷ்ணு வந்து அவங்க டீமோட ஓட்டு கேட்டுன்னு வர்றாங்க. அப்புறம் இன்னொரு இந்த பக்கத்தில் வந்து காணவாயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துலேருந்து உள்ளார இவர் தம்பி முத்துப்பாண்டி அவங்களும் வந்திருந்தாங்க. இது உண்மையிலே திட்டமிட்டுக்கல. ஏன்னா அந்த இடத்துல சரியான தொலைபேசி இணைப்பு கூட சரியாக கிடைக்கல. அந்த லட்சணத்தில் இருக்குது தொகுதி.
அங்கே பார்த்தா எல்லாம் அந்த தான் இருமதி. ஏன் எல்லாம் இங்கே வராங்கன்றப்ப தான் இது வந்து பிரபுவோட தொகுதிங்க, இது எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு வந்த உடனே வீடுகள் வந்து எல்லாமே என்ன காரணம்னா, எல்லாமே சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்கு வெளி இடங்கள்ல வேலைகளில் போயிருக்கிறதால வீடுகள் வந்து நல்லா இருக்குது. அடிப்படை சாலைகள் வந்து இருக்குதானா இல்லை. அவங்கள் மத்தியிலேயே அந்த ஊரில் அந்த வேட்பாளர் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே எல்லாரும் ஓட்டு கேட்டுன்னு இருக்கிறாங்க தம்பிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அது பற்றி வந்து அந்த இருமதியில் இருக்கக்கூடிய அந்த கோயில் பக்கத்தில் ஆலமரம், நல்ல அழகான ஒரு பெரிய ஆலமரம். அந்த அந்த இடத்துல நின்று நானும் முத்துப்பாண்டி, தென்னகம் விஷ்ணு தம்பிலாம் 3 பேரும் பேசியிருக்கிறோம். அது தனி வீடியோவாக வருது. அப்போ அங்கே பேசும்போது என்னன்னா, ஒரு தம்பி சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கிறாரு. பக்கத்து கிராமத்தில் பேசும்போது, இந்த இருமதிக்கு பக்கத்தில். அவர் என்னன்றாரு, இந்த மாதிரி நான் வாக்கு செலுத்துவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். இந்த மண்ணை விட்டு போன பிறகுத்தான் எங்களுக்கு இந்த மண்ணினுடைய பெருமை, இந்த இன உணர்வு, மொழி உணர்வுன்றதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சிங்கப்பூரில் பார்க்க முடிஞ்சுது. அங்கே வந்து பிரதானமாக தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் தருது அந்த அரசு. என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு, இந்த பெரிய அளவுக்கு உழைப்பை கொடுத்து சிங்கப்பூருடைய வளர்ச்சிக்கு எல்லாமுமாக இருந்தது இந்த மக்கள் தான், தமிழ் மக்கள் அப்படின்றது. அடுத்தது வெளியில் வந்துட்டு பிற்பாடு தான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை எங்களுக்கு புரியுது, இங்கே கூடிய அரசியல் புரியுது, யார் இவர்கள் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விரிவான அரசியல்லாம் நாங்கள் தொடர்ந்து யூடியூப் மூலமாக பார்த்துட்ருக்குறோம். இப்போ இந்த நாம் தமிழர் கட்சி தேவை எங்களுக்கு, அதனால் நாங்கள் ஓட்டு போட வந்து இந்த ஏரியா முழுக்க நான் பிரச்சாரம் செய்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு அந்த தம்பி வந்து சொன்னார், ராபர்ட்னு சொல்லிட்டு. இப்படி 2-3 தம்பிகளை வந்து சொல்லியிருக்கோம், பேர்லாம் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களும் இந்த மாதிரி தான் வந்திருக்காங்க, பெரும்பாலும் வெளிநாடுகள்லேருந்து இதுக்காக வந்திருக்காங்க. கிராமங்களில் ஓரளவுக்கு இப்போ பேசப்பட்டுச்சு, கிட்டத்தட்ட எல்லோருமே இருக்குது. நாங்கள் அந்த இருமதி என்ற அந்த பிரபு வேட்பாளருடைய ஊரில் எல்லாத்தையுமே கேட்கும்போது தனிப்பட்ட முறையில் எல்லாம் வந்து நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். இந்த முறை எல்லா காலங்காலமாக போட்டுட்டேன், இவர்களுக்கே காங்கிரஸுக்கே திருப்பி இந்த திமுக கூட்டணிக்கே போட்டுட்டோம், ஒரு மாற்றமும் எங்களுக்கு இல்லை, ஆனால் இப்போ ஒரு மாற்றம் வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு. இன்னொரு பக்கத்து கிராமத்தில் ஒரு சர்ச் இருந்தது, அந்த தெரு முழுக்க அப்படியே இருக்கும், அழகாக இருந்தது. அங்கே பேசும்போது ஒரு அம்மா சொல்கிறாங்க, அவங்க பேர் வந்து கிறித்துவ பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு, ரோடு இல்லை, ஒன்றும் இல்லை, இந்த கோயிலுக்கு போகிற சாலை கூட இல்லைன்னு பேசியிருப்பாங்க. தனியாக அது ஒரு பைட்டிலோட துண்டு பேச்சோடு சேர்த்து உங்களுக்கு வரும், அதை பாருங்கள். இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க அந்த மக்கள். இவ்வளவு குறைகளை அந்த ஊருக்குள்ளார சொன்னாங்க. சிரிக்கிறதா அழுவுறதா அப்படின்லாம் தெரியல. இது ஆண்டாண்டு காலமாக ஒரு பெரும் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடிய சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம், இந்த இவங்க கூட்டணியில் இவர்கள் காட்டக்கூடிய இன்னொரு காங்கிரஸ் வேட்பாளர் கை சின்னத்தில் இல்லை, இவர்கள் ஆதரவில் யாரோ ஒரு திமுக, இப்படி தான் அந்த தொகுதிகள் வந்து கடந்திருக்காரு நூற்றாண்டா. ஆனால் இது வளர்ந்து இருக்கிறதானா? அப்படி இல்லை. அவர்கள் உழைப்பில், அவர்களுடைய பெரும் உழைப்பில் வீடு கட்டியிருக்காங்க. அரசு என்ன செய்து கொடுத்துருக்குன்னா, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கிராமத்துக்குள்ளாக அந்த சிமெண்ட் கட்டை வச்சு ரோட்டு போட்டுன்னு போகிறதுக்கு, அதுவும் ஒரு பக்கம் சரிஞ்சு இருக்குது. இன்னும் 1 மாதம் 2 மாதம் தாங்குமானலாம் தெரியாது. மத்திய அரசினுடைய நிதியில் இவர்கள் சேர்ந்து பண்ணியிருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா, திட்டக்கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர், 2 தெரு இருக்குது, கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய தொகுதி. அந்த பகுதி 2 இருக்கிறது. அதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதிக்கு அது ஒரு 5-6 தெருக்கள் இருக்குது. எல்லா இடமும் நடந்தே போயிட்டு இருக்கிறாங்க அந்த தம்பிகள், ஓட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இளைய தம்பி அவங்க ஒரு டீமு, முத்துப்பாண்டி, அப்புறம் வந்து இந்த இருமதியில் ஒன்றா சேர்ந்தாங்கல்ல விஷ்ணு, தென்னகம் விஷ்ணு, இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த பக்கத்தில் வீடு வீடாக போய் ஓட்டி கேட்டுக்கிட்டே போகிறாங்க. அவங்க கேட்டுட்டு போன பிற்பாடு நான் பின்னாடி போகிறேன். ஒரு 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 அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். தனியாக ஒரு ரீல்ஸ் வந்து தனியாக போட்டிருக்குது. 80 வயது பெரியவர் அவர் வந்துட்டு. பேரை வந்து கணேசன்லாம் சொல்லாதீங்க, மூலவர் கணேசன் சொல்லுங்கன்னாரு. பேரே மூலவர் கணேசனாக தான் இருக்குமா அப்படின்னு. எப்படிங்கன்னு கேட்டால், நீ எல்லாத்துக்கும் முதல்ல கணேசனை கும்பிட்டுட்டு தானே நீங்கள் ஆரம்பிக்கணும், எந்த வேலையாக இருந்தாலும். அதனால் என் பேர் மூலவர் கணேசன் அப்படின்றார். 80 வயது. பேசிகிட்டு இருக்கிறப்ப அந்த பக்கத்தில் அந்த குளிக்கிறதுக்காக ஒரு இதை கட்டி இருப்பாங்கள்ல, அது கம்பு மாதிரி நட்டு வச்சுருக்காங்க. அது எல்லாமே ஏற்கலப்பையினுடைய அந்த இது நடுப்பகுதி, கழி, அது ஏற்கழின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நட்டு வச்சுருக்கிறோன்னு சொல்லி காட்டுறாரு. இது தான் நட்டு வச்சுக்கிறேன், காலங்காலமாக நான் விவசாயம் தான் பண்ணுறேன், அப்போ கைக்கு போட்டேன் நான், இப்போ என்னத்துக்கு போடுவீங்க பெரியவரை அப்படின்னு கேட்டால், சீட்டை பார்த்துட்டு நான் தமிழர் கட்சிக்கு தான் போடுவேன், இந்த ஒர்க்கு இது இல்லை, அந்த சீமான் ஏற்கலப்பை சுமந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த கலப்பை தான்
எங்களுக்கு கஞ்சி ஊற்றுது, இந்த கலப்பை தான் நான் ஓட்டு போடுவேன், இதுதான் வாழ வைக்குது, இதுதான் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை தனியாக பதிவு செய்து அதை வந்து ரீல்ஸாக போட்டிருக்கிறார். 80 வயது அவருக்கு. நம்ப முடியல இந்த மாற்றம் வந்து கிராம பகுதிகளில் இப்படி இருக்குதா அப்படின்னு. நகர பகுதிகளில் படித்தவர்களுக்கு பதில் பார்த்த உடனே சிரிப்பாங்க. சிரிச்சிட்ட உடனே நம்ம புரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். அவங்கள வெளிப்படையாக சொல்ல முடியாது. கடைகளில் போயிட்டு அவங்கக்கிட்ட நின்று பேசுகிறோம், பைட் எடுக்கிறோம், தயங்குறாங்க, வேறு எதோ சொல்கிறாங்க, பொதுவாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள விருப்பம் இருக்குது, சொல்ல முடியல. ஏன்னா சமூகம் சுற்றி இருக்கக்கூடியது யார் எப்படி என்ன பண்ணுவாங்களோன்னு. துணிச்சலாக நாங்கள் இந்த கட்சி அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலமாகும். ஒரு காலகட்டத்தில் பேசவே மாட்டாங்க. 3% இருக்கும்போது கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க. இப்போ இளைஞர்கள் மத்தியில் யாராரோ வரான், கண்டவன்லாம் வரான், கட்சி பேரை சொல்லும்போது நம்ம கட்சி பேரை ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய பேரார்வம் வந்திருக்குது. அது கிராமங்களில் இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள் இன்னும் இளைஞர்கள் மத்தியில் பரவலாக போய் சென்றடைஞ்சிருச்சு. இப்போ எங்கெங்கெல்லாம் சமூக வலைத்தளங்கள் இருக்குதோ அங்கெல்லாம். நகர பகுதிகளில் இந்த தயக்கம் இன்னும் கூடுதலாக இருக்கிறது. ஏன்னா எல்லாமே அரசு சார்ந்து அல்லது அரசு நிறுவனங்களை சார்ந்து, தனியார் நிறுவனங்களை சார்ந்து பார்க்கும்போது இவங்க வந்து முதலாளி எதனா சொல்லிடுவாங்களோ, அரசு தரப்பு எதனா பழி வாங்குமோ அப்படின்ற ஒரு அச்சத்துக்குள்ளே இருக்கிறத நிறைய பார்க்க முடியுது. ஆனால் கிராமத்தில் துணிச்சலாக வந்து சொல்கிறாங்க. அதே பகுதியில் அடுத்தது இன்னொரு சின்ன கிராமம், அந்த பகுதியில் வந்துட்டு காணவாயல் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பகுதியில் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 50 கடந்த பெரியவர்கள் 2 பேர், இளைஞர்கள்னு சொல்கிறேன், உண்மையிலேயே மனதளவில் அங்கே அப்படி தான் இருந்தாங்க. நின்று நிதானமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாருக்கும் ஓட்டு போட்டு பார்த்துட்டோங்க, நாங்கள் ஒன்றும் இப்படியே தாங்க இருக்கிறோம். அதனால் இந்த முறை ஒரு முறை சீமானை நாங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோங்க. அந்த பகுதியில் எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாருமே நாங்கள் பார்த்துட்டோம், இத்தனை வயசில் இத்தனை முறை வாக்களித்து ஒன்றும் எங்களுக்கு இல்லை. அவன் இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தர் நல்லா சொல்கிறாரு வந்து என்னென்னா, ஏதோ நினைக்கிறான், திடீர்னு வரான், வண்டி நிறுத்திட்டு எங்களுக்கு 100, 200, 500 கையில் கொடுத்துட்டு இதுக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு போயிடறான். அப்புறம் அவனுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்க மாட்டேங்குது. யார் இவன், எதுக்கு வந்து காசு கொடுத்தான் அப்படின்னு நமக்கும் தெரியல. இப்படி தான் போட்டுன்னு இருக்கிறோம் நாங்கள். இப்போ தான் அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த பிரச்சனை என்ன, ஏன் அவன் உனக்கு காசு கொடுக்குறான், காசு கொடுத்து எந்தெந்த ஸ்கீம்லேருந்து உங்கள் பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறான், உங்களுக்கான தேவைகள் எப்படி ஒன்றும் இல்லாமல் இருக்குது இப்படின்றதெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. இப்போ நாங்களும் பார்க்குறோம், சரி புதுசாக இவருக்கு இந்த முறை ஒருத்தரையாவது அனுப்பி வைக்கணும் நாம் தமிழர் கட்சியில். அந்த 2 பெரியவர்களும் பேசியிருக்கிறாங்க, தனி பைட் இருக்குது, அதை பாருங்கள். அதை அப்போ ஒரு மாற்றத்தை வந்து பார்க்க முடியுது. அதை வந்து காணாவயல், அப்புறம் சக்கந்தி, திட்டக்கோட்டை, இருமதி, அந்த வேட்பாளர்களுடைய இதெல்லாம் பார்த்தேன், நிறைய பார்த்தேன். பார்த்துட்டு இரவு கொஞ்சம் முன்னிரவுன்னு நினைக்கிறேன், ஒரு 7 மணி கிட்ட இருக்கும், 8 மணி கிட்ட நாங்கள் கிராஸ் பண்ணி வரும்போது காரைக்குடிக்குள்ளே நுழையிறோம். அது மேற்கு பகுதின்னு சொல்லிட்டு இருந்தது. ஒரு இடத்துல அந்த பதாகை இருந்தது. டிவிகே அவர்களுடைய வரவேற்புக்காக கொஞ்சம் கூட்டம் எல்லாம் சின்ன சின்ன குட்டி, அப்புறமா ஒரு எல்லாமே உழைக்கும் மக்களாகத்தான் தெரிகிறார்கள். வரிசையாக தட்டு வச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க தட்டு வச்சு. தப்பாக நினைக்க வேணாம், எனக்கு அந்த சடனாக அந்த பட்டுன்னு அந்த நொடியில் தோன்ற விஷயம், ஏதோ கோயில் இருக்கும் போல இருக்குது, கோயிலுக்கு ஏதோ வரிசையாக 2 பக்கம் வச்சுட்டு தட்டு வச்சுன்னு உட்காந்துருப்பாங்கல்ல. இப்படி சொல்கிறதுக்கு வருத்தப்படுறேன். அதாவது இந்த மக்களை இவர்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மக்களுக்குன்னு ஒரு சுயநலம், ஒரு கௌரவம், ஒரு மரியாதை இருக்குது, அவங்கள எப்படி நடத்தணும் அப்படின்றத ஒரு அடிப்படை அறிவு கூட இந்த கட்சிகளிடம் இல்லை. காசு கொடுப்போம், அவங்கள காத்துட்டு இருப்போம், கையில் தட்டு, அந்த தட்டுன்னா சில்வர் தட்டு பாத்திரம் மாதிரி இருக்குது, அது அவங்களே எடுத்துகிட்டு போயிடணும். அப்புறம் அதுக்குள்ளே காசு ஒரு 500 ரூபா. என்னென்னா ஆரத்தி எடுக்கணும், அவர் வரும்போது வரிசையாக நின்றுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்காக. என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த வேட்பாளர்கள் அவருடைய குடும்பத்தில் அவங்க உறவினர்கள், அவங்க வகையறா, அவங்க நண்பர்கள் வட்டாரம், இந்த வசதியாக எல்லாம் இருப்பாங்கல்ல, யாராவது ஒரு முறை வரிசையாக வந்து இந்த மாதிரி நின்று தட்டு வச்சு காத்துக்கிட்டு இருந்து அவருக்கு ஆரத்தி, எங்கள் வேட்பாளருக்கு ஆரத்தி எடுக்கணும்னு, திமுக அவனுடைய குடும்பத்தில் இது வரைக்கும் எந்த பெண்மணியும் வந்து இந்த களத்துக்கு வந்து இப்படி காத்துக்கிட்டு வண்டியில் அங்கங்கே அவங்க கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் காசு வாங்கிக்கிட்டு கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் வண்டியில் உட்காந்துக்கிட்டு இந்த வேகாத வெயிலில் சுற்றுற அந்த கூட்டம் அவங்க உறவினர்கள் யாராவது இருக்கிறாங்களா பாருங்கள். யாருமே அந்த உறவினர்கள் அவங்க சொந்த மனைவி மகள் எல்லாம் சொகசாக வீட்டில் இருக்கிறாங்க. அவர் காசு வந்து கொடுப்பாரு, காசை வாங்கிக்கிட்டு நம்ம காத்துக்கிட்டு இருந்து ஒரு ஏவலாக வேலை செய்யணும். என்ன அந்த இந்த இந்த வாக்குரிமைன்றது நமக்கு எவ்வளோ பெரிய மதிப்பு மிக்கது, நம்ம எப்படி மதிக்கிறாங்க, நமக்குண்டான திட்டங்களை என்ன சொல்கிறாங்க, அது யார் அப்படின்னு வேட்பாளரை தேடுறதுக்கு இல்லாமல் காசு 500 ரூபா கொடுத்துட்டாங்கன்னு காத்துட்ருக்கோம், கால் கடக்க உட்காந்துட்டு இருக்கிறோம். அது கேவலமாக இருக்குது அப்படின்னு அந்த யோசனை கொஞ்சம் கூட இல்லை. இந்தா காசு தரேன், வண்டியில் ஏறு,
சாயங்காலமாக திரும்ப கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னா நான் யார்? எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குதா இல்லையா? ஒவ்வொருத்தரும் வந்து இதை உணரணும். இந்த இடத்துல தான் நாம் தமிழர் கட்சி வித்தியாசப்படுது. உனக்கான அங்கே அறிவை கொடுக்குது, உன் தொகுதிக்கான பிரச்சனையை பேசுது, நாங்கள் வந்தால் இதை செய்வோம்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கள் பின்னாடிலாம் வராத, ஓட்டு போடுங்க. இதுதான் போகக்கூடிய தம்பி தங்கைகள் அங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்க. உன்னுடைய கௌரவம் உங்ககிட்ட இருக்கணும், கேவலப்படுத்தக்கூடாது. இப்படி காத்திருந்து ஆர்த்தி எடுக்கிறது, காலில் விடுறது, சால்வை போடுறது, வந்தாக்கா அந்த வீச்சருவா கொடுக்குறது, அதை கொடுக்குறது, இதெல்லாம் வந்து அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களை கொண்டு வந்து நிறுத்தி கொடுத்துக்கிட்டோம். அது திமுகவோ, திமுக கூட்டணி இருக்கிற வேட்பாளரோ, அல்லது காங்கிரஸ் அதிமுக கூட்டணியில் இருக்கிற வேட்பாளரோ செய்யட்டும். உங்கள் குடும்ப பெண்களை, உங்கள் குடும்பம் உறவு சார்ந்த பெண்களை ஒருத்தர் ஒரு 10 பேரை கூட அழைச்சிக்கிட்டு வந்து ரோட்டுக்கு வந்து பிரச்சாரம் செய்கிறதுக்கு துப்பு இல்லாத நீங்கள் இந்த உழைக்கும் மக்களை வந்துட்டு இப்படி வந்து நடத்துவது சரியா? இவ்வளவு கேவலமாக நடத்தணுமா அப்படின்னு அதை பார்த்து கடந்துட்டு வரும்போது உண்மையிலே ஒரு மனசெல்லாம் கலக்கமாக தான் இருந்தது. இந்த சமூகத்தை இவர்கள் இன்னும் எப்படி வச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த இனம் உழைக்கும் மக்கள் இப்படியே இருக்கணும். தேர்தலுக்கு தேர்தல் நம்ம காசு கொடுத்து வண்டியில் ஏற்றி பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தணும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற மாதிரி வசதி வைப்பா அந்த குடும்பங்கள் மாறிடக்கூடாது. இதுதான் இவருடைய நோக்கம். கொடி பிடிக்கவும் கோஷம் போடவும் மட்டும் இந்த உழைக்கும் மக்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் என்ன பண்ணுறாங்க, இது இல்லை எங்கள் வேலை. நாங்கள் உங்களை தேடி வரோம், பிரச்சாரத்தை இந்த மாதிரி இது சொல்கிறோம், விருப்பப்பட்டால் எங்களோடு வாங்க, இல்லைன்னா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கம்மா, இதுதான் விஷயம், வாக்கு போடுங்க. கண்ணியமாக வந்து நடத்தி கேட்டுட்டு போயிருக்கிறத பல ஊரில் பதிவு பண்ணுறாங்க, பார்க்க முடிஞ்சது. இந்த தேர்தல் இன்னும் 2 நாட்கள் பிரச்சாரம் இருக்குது. நாளை மாலை 5 மணியோட முடிகிறது. இந்த காரைக்குடி தொகுதிக்குள்ளாக இருக்கக்கூடிய, இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களும், வாக்காளர்களும், நம்ம இந்த முறை வந்து இது விற்பனைக்கோ அல்லது வந்து ஒரு ஒரு நாளாந்தரமாக நம்மளை நடத்தக்கூடிய அந்த கட்சிக்கோ, ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னாக்கா, தொடர்பில் உனக்கு எனக்கும் தொடர்பில், காசு தரேன்டா வச்சுக்கோ, வந்து எனக்கு வேலை செஞ்சுட்டு போ, காத்துட்டுது, தெரு தெருவாக எனக்காக சுற்று, காசு தரேன் அப்படின்னு மட்டுமே நடத்துது. உன்னுடைய சுய கௌரவத்தை, உன்னுடைய மரியாதையை எந்த இடத்துலையும் அவங்க மதிக்கலை. இதோட 5 வருஷம் கழித்து நான் உன்னை பார்ப்பேன். இடையில எப்போனா நல்லது கெட்டதுன்னு வந்தால் நீ வந்து என்கிட்ட கெஞ்சி நிற்கணும். மற்றபடி உனக்கு ரோடு போடுவேன், தண்ணி கொடுப்பேன், எல்லாத்தையும் சொல்லுவனே ஒழி செய்ய மாட்டேன். செய்ததாக கணக்கு இருக்கும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நிலைமை. அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இங்கே இப்படி தான் இருக்குது. இது மாறணும்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டோ இந்த வாக்கு பெட்டியில் வாக்கு போடும்போது 2வதுலேயே இருக்கும் ஏற்கலப்பை விவசாயிச்சுன்னா அதை பார்க்கணும் அப்படின்றது தான். இதெல்லாம் என்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் நான் பேசுகிறேன். தொகுதி முழுக்க சுற்றி வந்திருக்கிறேன், நேற்று முழுக்க இருக்குது. எங்கேயும் அந்த மேலோட்டமாக இருக்கிற இடத்துக்கெல்லாம் போயில்லை. கிராம பகுதிகளில் ஊடுருவி அங்கே தான் பேசிகிட்டு இருக்கிறோம், அங்கே தான் மக்களை சந்திக்கிறோம். படித்த அந்த சமூகம், படித்த இளைஞர்கள் அவங்கெல்லாம் ஒரு இதுக்கு போயிட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க. அவங்கக்கிட்ட போய் கொடி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வாங்க எங்களுக்காக நின்றுட்டுருங்க. எந்த கட்சியும் அவங்க சொந்த கட்சி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அங்கே அழைச்சிக்கிட்டே வர்றதில்லை. உழைக்கும் மக்கள் அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட காசு கொடுத்து கொண்டுட்டு வந்து அவர்களுடைய உரிமையை கேலிக்குரியதாக மாற்றுவது தான் திராவிட மாடல் முடியாது. அதிமுகவும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது, டிவிகேவும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. இதை வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் பேசணும். திமுகவா அதிமுகவா அப்படின்னா பெட்ரு அதிமுக அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவங்க எல்லாம் வந்து ஒரே குட்டியில் ஊறின மட்டையாக இலவசங்களை வாரி நிறைய தரும்போது அந்த இலவசங்களுக்கான பணம் எங்கேருந்து வருது, மீண்டும் நம்மக்கிட்ட தானே வந்து எல்லாத்தையும் இந்த கிராமத்தில் சொல்கிறாங்க. அந்த 2 பெரியவர்கள் நான் படம் காட்டுறேன் பாருங்கள், நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. முன்னாடி இருந்த அந்த சொத்து வரி, அவங்களுக்குலாம் நிலம் இருக்குது, சொத்து வரி இப்போ வந்து பார்த்தாக்கா 2 மடங்காக ஏறி இருக்குது. அதான் புரியல அப்படின்றாங்க. இப்படி தான் உங்கள் கோவணத்தை உருவிட்டு இருக்கும். கொடுத்தது 1000 ரூபா உங்கள்கிட்டருந்து உருவுறது வருஷத்துக்கு வந்து எப்படி பார்த்தாலும் அதை விட 4 மடங்கு அதிகமாக இருக்கும். நம்மகிட்டேருந்து எடுத்தது தான் நம்மகிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அந்த மக்களுக்கு புரிய வேண்டிய அரசியல். பொதுவாக உழைக்கும் மக்களுக்கு உண்டான வேலையை கொடுத்துட்றோம். மாதாந்தத்துக்கு வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா, 5 வருஷத்தில் 15 லட்ச ரூபாய் ஒரு குடும்பத்துலேயும் இந்த காரைக்குடி தொகுதிக்குள்ளாக இருக்கும். ஒரு நபருக்கும் ஒரு 15 லட்ச ரூபாய்க்கான மதிப்பு பணம் சேமிக்கப்பட்டிருக்கும். ஒரு வேலை ஏதோ ஒரு விதத்தில் வேலை கிடைச்சிருக்கும். ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார்ல, வந்திருந்த அந்த சீம கருவேலை காட்டெல்லாம் அழிப்பேன், அந்த தயலை காட்டெல்லாம் அழிச்சிட்டு மரங்களோட, இயற்கை மரங்களோட கூடிய ஒரு பெரிய பண்ணையை உருவாக்குவேன். அந்த பண்ணை இந்த சுற்று வட்டார பகுதிக்கெல்லாம் ஏற்றுமதி. இது வந்து வேலை. இது தற்சார்பு தொழிற்சாலைன்றது வேறு.
விளையக்கூடிய தக்காளியோ இல்லை வேறு ஏதோ அதை வச்சுக்கிட்டு ஒரு பொருள் உற்பத்தி செய்து கொண்டுட்டு போகிறது. இப்படி இளைஞர்களுக்கும் மற்ற எல்லாருக்குமே இங்கேயே வேலை கிடைக்கும், ஒரு கௌரவமான வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சுட்டு நீங்கள் இங்கேயே இருந்துக்கிட்டு இருக்கலாம். இந்த திட்டம் இதுவரைக்கும் இந்த திராவிட கட்சிகளோ காங்கிரஸுகளோ இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தலை. கோடி கோடியாக நிதியை ஒதுக்கக்கூடிய நிதி அமைச்சராக அந்த சிதம்பரம் இந்த தொகுதிக்கு எத்தனை கோடியை ஒதுக்கி ஒரு 2-3 தொழிற்சாலையை கொண்டு வந்திருக்கலாமே. ஏன் அவங்களால முடியல? மக்கள் வளர்ந்து விடக்கூடாது, நாம் வளரணும். அதுதான் இந்த நோக்கமாக இருக்குது. வாக்கு செலுத்துவதற்கு முன்பு இந்த காரைக்குடி தொகுதி மக்கள் ஒரு முறை நினைத்து பார்த்து கொள்வது நல்லது. இந்த கிராம பகுதிகளில் சொல்லியிருந்தேன்ல, முக்கியமாக என்னென்னா அந்த கிராமத்துக்குன்னு ஒரு பேருந்து நிலையம் சின்னதாக கட்டியிருக்கணும். பஸ்ஸே வரல, எதுக்கு பேருந்து நிலையம்னு நீங்கள் கேட்குறது. அதாவது இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அல்லது இந்த தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படி தான் வந்து நினச்சிருக்கலாம். அதை சாலையே போடலாம், அப்புறம் எதுக்கு அந்த ஊருக்கு நம்ம பஸ் ஸ்டாண்டு போடணும்? யாரும் அவன் கூறு கேட்டவனு, நாங்கள் ரோடே போடுறது இல்லையே அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கலாம். ரோடை விட அந்த பேருந்து நிறுத்தம் அந்த ஊருக்கு பஸ்ஸு போகணும். அப்படி எதுவும் இல்லை. ஒரே கிராமம் மண் சாலையாக இருக்குது. சில இடத்துல போட்டிருப்பாங்க, போன நூற்றாண்டில் போட்ட மாதிரி தெரியுது. போட்ட மாதிரி கணக்கு காமிச்சாங்களான்றது நமக்கு தெரியல. கரடு முரடான மண் சாலை இல்லை, 2 பக்கமும் லைட்டும் கிடையாது. ஒரு ஊரில் அந்த ஊர் கிராமத்தில் பாம்பு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாம்பு அங்கே வருது, கடிச்சிருச்சு. கடித்த பிறகு அவங்கள எப்படி அவசரமாக கொண்டுட்டு வர்றது? 2 பக்கமும் லைட்டும் கிடையாது இந்த தொகுதியில். அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய அநீதி அப்படின்றது அந்த மக்களுக்கு தெரியல. இப்படி வாழ்ந்து பழக்கப்பட்டோம். எலெக்ஷன் நேரத்தில் வரான், காசு கொடுக்குறான், நீங்கள் போடுங்கன்றோம். நாங்கள் எதுவும் எதிர்த்து பேச முடியாது. அப்புறம் கேட்டால் கட்சி அப்படின்னு படம் கட்டிக்கிட்டு வரான், மிரட்டுறான். அப்படி தானே ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த ஊர் பேர் உங்களுக்கு திட்டக்கோட்டைன்ற இடத்துல தான் அந்த பாம்பு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சின்ன கிராமம். அங்கே தான் அந்த பெரியவர்கள்லாம் பேசுனாங்க. அந்த திட்டக்கோட்டையில் பாம்பு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. பார்த்தா சாலை வசதி இல்லை, பஸ் ஸ்டாண்டு இல்லை. அவசரத்துக்கு எங்கே டாக்டர்கிட்ட போவீங்கன்னா, அதெல்லாம் அங்கே இங்கேருந்து நடந்து 3 கிலோமீட்டர் நடந்து தாங்க ஓடணும். தூக்கிட்டு போய் இங்கேருந்து அப்புறமா மெயின் ரோடு வரும், அங்கே பஸ்ஸை பிடிச்சி அப்புறமா நாங்கள் தேவக்கோட்டைக்கு போகணுங்க. இப்படி தான் சொல்கிறாங்க. இல்லைன்னா காரைக்குடி போகணும், இவ்வளோ நேரம் பயணிச்சு அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கான நிதி மட்டும் ஆண்டுக்கு 3 கோடி ரூபாய். 5 ஆண்டுகள், கடந்த இந்த 5 ஆண்டுகள் மட்டும் பார்த்திங்கன்னா 15 கோடி இந்த தொகுதிக்காக, சட்டமன்ற தொகுதிக்காக மட்டும் ஒதுக்கியிருக்கிறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இதை விட கூடுதலான நிதி 5 கோடின்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு 4-5 சட்டமன்ற தொகுதி, 6 சட்டமன்ற தொகுதிக்குள்ளாக இருக்கிறது. அவர் பங்குக்கு ஒரு 2 கோடி அப்படின்னு நின்றால் கூட ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தது 5 கோடி ஆண்டுக்கு செலவு செய்திருக்கணும். ஒரு அழகான பேருந்து நிலையம் இருந்திருக்கணும், அழகான ஒரு சாலை இருந்திருக்கணும், அடிப்படை தேவைகள் குடிநீர் இருந்திருக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னாக்கா 25 கோடி ஒரு ஆண்டுக்கு ஒரு தொகுதிக்கு வந்திருக்கணும். இப்போ 5 ஆண்டு கடந்துருச்சு அவங்களுக்கு. ஒரு 25-30 கோடி அந்த தொகுதிக்குள்ளே போட்டிருந்தாங்கன்னா, அதுக்கு முந்தினது ஒரு 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி. இப்போ 75 கோடி வருது. 5 ஆண்டுகளுக்கு 75 கோடி சராசரியாக வருது. இந்த 75 கோடியை இந்த தொகுதிக்குள்ளாக நீங்கள் உண்மையிலேயே மனசாட்சியோடு வேலை செய்திருந்தீங்கனாக்கா, சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்த சாலை இவ்வளவு சீர்கேடாக இருந்திருக்காது. சாலை சீர்கேடில் சாலையே இல்லாமல் இருந்திருக்காது. பேருந்து ஒரு நிழல் கொடை என்றது இருந்திருக்காது. அவங்க இந்த இருக்கக்கூடிய இளைஞர்கள் விளையாடுறதுக்கு, அவங்க படிப்புக்கு மேற்கொண்டு அங்கே வேலை செய்வதற்கான, இந்த தொகுதியை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் அங்கேயே அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். ஒரு நல்ல விளையாட்டு மைதானத்தை எங்கேயும் பார்க்க முடியல, அதை அமைச்சு கொடுத்துருக்க முடியும். கல்விக்கூடங்கள் சீர்கெட்டு போயிருக்குது, அதை மறுசீரமைப்பு செய்து கொடுத்துருக்க முடியும். திட்டங்கள், பெயர் பலகை அங்கங்கே இருக்கிறத பார்க்க முடியுது. திட்டங்கள் இருக்குதானா அது இல்லை. இப்போ இவ்வளவு மோசமான ஒரு தொகுதியை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவர்கள். தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். மாற்றத்தை விரும்பாதவர்கள் திரும்ப அவங்களுக்கே ஓட்டு போடுறோம். அவங்க இதே போல தான் இந்த தொகுதியை வச்சுருக்கிறாங்க. இந்த முறை மாற்றத்தை விரும்பி இதெல்லாம் நான் உங்களுக்கு புதுசாக செய்து வேலையும் கொடுத்து இங்கேயே எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்து உங்கள் வருமானம் ஆண்டுக்கு இவ்வளோ தொகை உங்களுக்கு வீட்டுக்கு வருமானம் வரும்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி இருக்குது, ஒரு மாற்றத்துக்கான கட்சி அப்படின்றத உணர தொடங்கியிருக்கிறாங்க. அது வாக்கு செலுத்தும் போது எப்படின்றது தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட கிடைக்கிற தகவல் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு அது என்ன ஒரு கிராமம், அந்த கிராமம் பேர் காணவயலா சக்கந்தியான்னு நினைக்கிறேன். உள்ளே ஓட்டு கேட்டுட்டு எல்லாம் போயிட்டு இருந்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அந்த தம்பிங்க ஒரு சின்ன அந்த 18-17 வயசு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த தம்பிங்க 2 பேர் பைக்கை வச்சு நின்றுட்டு இருக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கிறோம்.
அவன் யாருக்கு போடுவீங்கன்னா அப்படின்னு இப்படின்னு தயங்கி தயங்கி சொல்லிட்டு இருக்கிறான். பார்த்தா அவனுடைய பைக்கில் வந்துட்டு மேதகு வே. பிரபாகரன் அவர்களுடைய தலைவருடைய படம் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கான். நான் அதை போய் அதில் கையை வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறல அதை பார்க்கல. பிறகு தான் தெரியுது அந்த இளைஞர்கள் எப்படி தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இந்த கிராமத்தில். அவன் சொல்லலை, அப்படியே நின்றுட்டு இருக்கிறான். நாங்கள் யாருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்றத வெளிப்படையாக சொல்லலை. அப்புறமா அந்த கையை எடுத்துகிட்டு பார்த்தாக்கா அந்த படம் இருக்குது, சிரிக்கிறான். சரியான இளைஞர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் கிராமத்தில். ஒரு நம்பிக்கை வந்து கிடைக்கிது. இந்த நம்பிக்கை அந்த ஒரு தீப்பொறி 10ஆ மாறும். அந்த சுற்று வட்டார கிராமம் முழுக்க அந்த சிந்தனை போய் சேரும். தற்சார்பு, சுய வேலைவாய்ப்பு, அரசு சார்ந்த வேலைகள் இப்படின்னு அந்த சுயமாக சொந்த காலில் நிற்கிறதுக்கான தேடல் அந்த இளைஞர்கள்கிட்ட இருக்கும். இன்னொருத்தனுக்கு கொடி பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இன்னொருத்தனுக்காக காத்துட்டு தட்டு கையில் வச்சுன்னு காத்துட்டு இருக்க வேண்டிய கேவலமான அரசியல் தன்னுடைய குடும்ப பெண்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாருமே. அவர்கள் எல்லாம் தயாராகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு மாற்றம் 26 தேர்தல் வாக்கு செலுத்திய பிறகு தேர்தல் எண்ணிக்கை அன்னைக்கு தெரியும். இந்த தொகுதியினுடைய ஒரு மாற்றம் 233 தொகுதி மீதி இருக்கக்கூடிய 233 தொகுதிக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதற்கு இந்த தொகுதியில் இந்த வேட்பாளர் சீமானை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு ஓட்டு பட்டனை அழுத்தணுன்றது தான் இந்த இடத்துல கோரிக்கையாக வைக்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இன்றைக்கி எந்தெந்த கிராமங்களை சுற்றிட்டு வரோம் அப்படின்றத மாலையில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.